தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எப்போது அந்த திட்டத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. வெற்றி என்பதற்கு நாம் ஒரு இலக்கணம் வைத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இலக்கணம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டம்தான் சிறந்ததாக இருக்க முடியும். அந்த திட்டத்தை சிலர் சீக்கிரமே புரிந்து கொள்கிறார்கள், சிலர் புரிந்து கொள்வதற்கு தாமதமாகிறது. தேவன் தம்முடைய திட்டத்தை வலுக்கட்டாயமாக உங்கள் மேல் திணிக்கப் போவது இல்லை. நாம் அனுமதித்தால் அவருடைய திட்டப்படி வாழ்வதற்கு நமக்கு பலத்தையும் வழிமுறைகளையும் அவரே ஏற்படுத்தி தர ஆயத்தமாக இருக்கிறார். அதை குறித்து 3 மனிதருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களை இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னராக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் பிரியம் வைத்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற எங்கள் நல்ல தேவனே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தருளும். நீர் யோசனையில் நீர் பெரியவர், செயலில் வல்லவர். உம்முடைய யோசனையின்படி நாங்கள் நடந்தால் எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட வெற்றியான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கார்னகி ஸ்டீல் என்று ஒரு பெரிய கம்பெனி அமெரிக்காவில் இருந்தது. அதை துவங்கியவர் ஆண்ட்ரூ கார்னகி என்கிற ஒரு நபர். அவர் ஸ்காட்லாந்து நாட்டை சார்ந்தவர். அவர் பிறக்கும்போது ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கவில்லை. மிகவும் எளிமையான ஏழ்மையான ஒரு குடும்பத்தில்தான் பிறந்தவர். அவர் குடும்பம் தங்களுடைய ஏழ்மையான நிலையிலிருந்து மீள்வதற்காக, பசி பட்டினியிலிருந்து தப்புவதற்காக அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து சென்றார்கள். அங்கே போய் வேலை செய்து நாம் பிழைத்து கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் அங்கே சென்றார்கள். அவருக்கு 13 வயதாக இருந்தபோது ஒரு நூற்பாலையில் பாபின் பாயாக வேலை செய்தார். பாபின் பாய் என்றால் அந்த நூற்கண்டுகளை மாற்றுகிற வேலை. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். வாரத்தில் 6 நாட்கள் வேலை செய்ய வேண்டும். அவர் தனக்கு கிடைத்த ஓய்வு நேரத்தில் பலவிதமான புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தார். புத்தகம் வாசிப்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர் தந்தி அலுவலகத்தில் வேலை செய்தார். அந்த தந்தியை குறிப்பிட்ட நபர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிற வேலை அவருடைய வேலை. அவர் மிகவும் ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்தபோது அந்த தந்தி கொடுக்கிற வேலையிலிருந்து அந்த இயந்திரத்தை இயக்குகிற வேலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். அவர் அந்த சமயத்தில் கர்னல் ஜேம்ஸ் ஆண்டர்சன் என்பவர் தனக்கு சொந்தமாக வைத்திருந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வாசிப்பதற்கு ஆண்ட்ரூ கார்னகிக்கு அனுமதி கொடுத்தார். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவில் அங்கு சென்று அவருடைய புத்தகங்களை வாசிக்கலாம். இவ்வாறாகத்தான் அவர் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். அதற்கு பிறகு ரயில் பாதையில் வேலை செய்தார். அதை பற்றிய தொழில் நுணுக்கங்களை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு தான் சம்பாதித்திருந்த பணத்தை இந்த மாதிரி தொழில்களில் அவர் முதலீடு செய்ய ஆரம்பித்தார். அதனால் அதிகமான பணம் அவருக்கு கிடைத்தது. 1889ஆம் ஆண்டில் கார்னகி ஸ்டீல் கார்ப்பரேஷன் மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக மாறியது. சீக்கிரமே உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆனார். அவர் அமெரிக்காவில் தொழில் சார்ந்த காரியங்களில் மிகவும் முக்கியமானவராக மாறினார். 1901ஆம் ஆண்டில் தன்னுடைய கம்பெனியை ஜேபி மார்கன் என்கிற கம்பெனிக்கு $480 மில்லியன் விற்பனை செய்தார். அதன் பிறகு அவர் செய்த செயல்கள் தான் மிகவும் முக்கியமானவைகளாக இருக்கின்றன. சிறு வயதில் ஏழ்மையில் இருந்ததுனால பணம் ஒருவேளை அவருக்கு முக்கியமானதாக தெரிந்திருக்கலாம். எனவே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு கூட அவர் செயல்பட்டார். அறிவையும் வளர்த்து கொண்டார், பணம் சம்பாதிக்கும் திறமையும் வளர்த்து கொண்டார், பணத்தையும் சம்பாதித்தார். இன்றைக்கு கூட ஏழ்மையான நிலையில் இருக்கிறவர்கள் பணம் சம்பாதிப்பது தான் முக்கியமானது என்று எண்ணுகிறார்கள். இவரும் அப்படித்தான் இருந்தார். ஆனால்
பின்னாலே அவர்கள் ஒன்றை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த பணம் அவர்களுக்கு நிம்மதியை தருவது இல்லை. எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும், அந்த பணம் தங்களுக்கு நிம்மதியை தருவதில்லை என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். இங்கே ஆண்ட்ரூ கார்னகியும் அதை கற்றுக்கொண்டார். எனவே தன்னுடைய கம்பெனியை விற்ற பிறகு அந்த பணத்தில் பெரும்பகுதியை அவர் நியூயார்க் பப்ளிக் லைப்ரரிக்கு செலவிட்டார். அந்த நூலகத்தில் புத்தகங்கள் வாங்குவதற்காக தன்னுடைய பணத்தை கொடுத்தார். கார்னகி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனும் ஒரு கல்வி நிறுவனத்தையும் அவர் நிறுவினார். இப்போது அது கார்னகி மெலன் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. கல்வி கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு அறக்கட்டளையையும் அவர் உருவாக்கினார். அதன் பிறகு உலக சமாதானத்திற்கான ஒரு அறக்கட்டளையையும் உருவாக்கினார். தன்னுடைய பணம் பிறருக்கு செலவிடப்பட வேண்டும் என்று ஆண்ட்ரூ கார்னகி தீர்மானித்தார். தனக்காகவே தன்னுடைய நன்மைக்காகவே மாத்திரம் வாழ்கிற மனிதன் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதில்லை. பிறருக்காக வாழ்கிறவன் தான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆண்ட்ரூ கார்னகிக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் பிறருக்காக வாழத்தக்கதான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது தான் இந்த உலகத்தில் மதிப்புள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். நம்மை மதிப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். இன்றைக்கு நீங்கள் ஏழையாக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், மற்றவர்களால் அலட்சியம் பண்ணப்படக்கூடிய நிலையில் இருக்கலாம். ஏன் குடும்பத்தார் கூட உங்களை அலட்சியம் பண்ணலாம், உங்களை மற்றவர்கள் கேவலமாக பேசலாம். ஆனால் அதையும் தாண்டி உங்களை உயர்த்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். செய்யப்படுகிற ஒவ்வொன்றையும் உங்களை உணர்த்துவதற்கு தேவன் பயன்படுத்தி தம்முடைய வழியில் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறார். அப்படி அவர் முயற்சி எடுப்பதை குறித்து ஒரு அழகான ஓமையை பழைய ஏற்பாட்டில் தேவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். தேவன் செய்தார் என்று சொல்கிறேன் என்றால் அது வெறும் பேச்சல்ல, நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு காண்பித்தார். எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு குயவனுடைய வீட்டிற்கு போ என்று சொன்னார். எரேமியா சொல்லுகிறார், நான் குயவன் வீட்டிற்கு போனேன். தேவன் சொன்ன பிரகாரமாக இந்த பானை செய்கிற குயவனுடைய வீட்டிற்கு எரேமியா போனார். அங்கே போனபோது அவன் என்ன செய்து கொண்டிருந்தானாம், இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். அந்த சக்கரத்தில் களிமண்ணை வைத்து பானை செய்வதற்கான வேலை செய்து கொண்டிருந்தான். அதைத்தான் வனைந்து கொண்டிருத்தல் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். அப்போது எரேமியா பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தானே ஒன்று நிகழ்ந்தது. அந்த பானை அவன் கையிலே கெட்டு போயிற்று. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அதாவது என்ன ஒரு உருவத்திற்கு அந்த பானை வர வேண்டும் என்று குயவன் விரும்பினானோ அந்த உருவத்திற்கு வராமல் வேறே விதமாக அந்த பானை காணப்பட்டது. அவன் கையில் அது கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, தான் என்ன விரும்பினானோ அதை செய்யும்படிக்கு அவன் என்ன செய்கிறான், தன் பார்வைக்கு சரியான கண்டபடி, அவனுடைய பார்வைக்கு எது சரியாக தெரிந்ததோ அதற்கேற்றபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அந்த கெட்டுப்போன அந்த மண்பாண்டத்தை அது வேண்டாம் என்று தள்ளிவிடாமல் வேறே மண்பாண்டமாக தான் விரும்பியவாறு தனக்கு எது சரியாக தெரிந்ததோ அதற்கேற்ற மாதிரி திருத்தங்களை செய்து அந்த பானையை உருவாக்கினான். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் தேவன் விரும்புகிற பானையாக இல்லாமல் நம் இஷ்டப்படி நாம் கேட்டு போகிறோம். அந்த பானையை அவன் திருத்தமாய் செய்து மாற்றியது போல தேவனும் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறார். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த குயவன் எவ்வாறு தான் விரும்பிய பாண்டமாக அதை மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தானோ அதே போல நானும் உங்களை நான் விரும்புகிற ஒரு பாண்டமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம், அந்த குயவன் அவ்வாறு முயற்சி எடுக்கும்போது அந்த மண் அவன் கையில் இருந்து கொண்டு துள்ளி குதித்து நான் மாட்டேன் நான் மாட்டேன் என்று சொல்லி ஓடாது. ஆனால் மனிதன் ஓடுவான். எனவே நம்முடைய சம்மதம் அவருக்கு தேவையாக இருக்கிறது. மண்ணின் சம்மதம் குயவனுக்கு தேவையில்லை, ஆனால் நம்முடைய சம்மதம் அவருக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தீர்கள் என்றால்
தாம் விரும்புகிற பாண்டமாக இன்றைக்கு உங்களை மாற்றுவார். அந்த சம்மதத்தை பெறுவதற்காக தேவன் பல வழிகளிலே முயற்சி எடுக்கிறார். சிலர் நிச்சயமாக சம்மதிப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும் என்றால், ஏனென்றால் அவருக்கு எல்லாம் தெரியும், நடக்கப் போவது அவருக்கு தெரியும். யாரெல்லாம் அப்படி சம்மதிப்பார்கள் என்று அவருக்கு தெரியுமோ, என்ன செய்தால் அவர்கள் சம்மதிப்பார்கள் என்று தெரியுமோ, அதை செய்து தேவன் அவர்களை தம் பக்கமாக இழுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செயல் இன்றைக்கு ஒருவேளை உங்களில் நடந்து கொண்டு இருக்கலாம். குயவன் கையிலே களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சம்மதத்தை மாத்திரம் நீங்கள் கொடுத்தால் இன்றைக்கு தேவன் உங்களை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னராக ஒரு பெண் இன்னொரு ஆணோடு தவறான நடத்தையில் ஈடுபட்டதை சிலர் கண்டுபிடித்தார்கள். அந்த பெண் அன்று மாத்திரம்தான் அப்படி நடந்தாளா அல்லது அது அவளுடைய தொழிலா என்பது நமக்கு தெரியவில்லை. அது அவளுடைய குணமா அவளுடைய நடத்தையா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் அவ்வாறு தவறாக நடந்து கொண்டதை சிலர் பார்த்தார்கள். அவளை கையும் மேயுமாக பிடித்தார்கள். அவள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய இருந்தவள். ஆனால் இதுவரைக்கும் தேவனுக்கு அவள் அனுமதி கொடுக்கவில்லை. அவள் அனுமதி கொடுப்பதற்கு அவளை அழைத்து வர வேண்டும். அவள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தயாராக இல்லை. எனவே பிடித்து வருவதற்கு ஆண்டவர் ஆட்களை அனுப்பினார். இவள் தவறு செய்தாள். ஒருவேளை அந்த தவற்றை நாம் யோசித்து பார்க்கும்போது இவள் மிகவும் மோசமானவள் என்ற எண்ணத்திற்கு நாம் வரலாம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்பது 10 கற்பனைகளில் ஒன்று. மற்ற 9 கற்பனைகளையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாமே சமமானவை தான். அதில் கடைசி கற்பனை சொல்லுகிறது, பிறருடைய பொருட்கள் மேலே நீ ஆசைப்படாதே, பிறருடைய இடத்தின் மேலே ஆசைப்படாதே என்றெல்லாம் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் பிறருடைய காரியங்கள் மேலே ஆசைப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம்? அதற்கும் இந்த விபச்சார பாவத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 10 கற்பனைகளில் எந்த கற்பனையை மீறினாலும் அது பாவம்தான். ஏன்னா விபச்சாரம் அவள் மோசமானவள் என்று நாம் கூக்குரலிடும்போது சற்று உங்களை நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் பேசுகிற பொய் வார்த்தைகள் என்ன? உங்களுடைய இச்சைகள் என்ன? உங்களுடைய ஆசைகள் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும். எனவே அவளை நாம் மிகவும் மோசமானவள் என்கிற பார்வையை பார்ப்பதை தவிர்த்துவிட்டு அந்த சூழ்நிலையில் தேவனை அவள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். கையும் மெய்யுமாக பிடித்தவர்கள் அவளை பிடித்து கொண்டு இயேசுவிடத்திலே வருகிறார்கள். அவள் இயேசுவிடம் வர வேண்டும், அதுதான் நோக்கம். எப்படி வந்தால் என்ன? ஒருவேளை அது அவமானமானதாக தெரியலாம். ஆனால் அந்த அவமானம் நிறைந்த நிலையிலும் இந்த தேவன் எப்படி நேசிக்கிறார் என்பதை காட்டுவதற்கு வேறு என்ன வழி இருக்கிறது? அவளை அவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்போது தானே அவள் மாற முடியும். அவளை இழுத்து கொண்டு வந்து அவர் முன்னராக நிறுத்தி, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில் இந்த புண்ணியவான்கள் அந்த பெண்ணை இயேசுவிடம் கொண்டு வந்து விட்டார்கள். இயேசுவும் அவளும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. இன்றைக்கு உங்களை கஷ்டப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை தொந்தரவுப்படுத்துகிறவர்கள், நீங்கள் முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய நிலையை உண்டாக்குகிறார்களா? தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள். ஒரு போதகர் நல்ல முறையில் எந்த ஒரு வேலையை செய்வாரோ அதே வேலையை இந்த குறை சொல்கிறவர்களும் உங்களுக்கு செய்திருக்கிறார்கள். உங்களை இயேசுவிடம் அனுப்பியிருக்கிறார்கள். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராவிட்டால் ஒருவேளை நீங்கள் தேவனை தேடி இருக்க மாட்டீர்கள். அந்த பெண் இயேசுவின் சமூகத்தில் நின்றபோது இயேசுவானவர் சுற்றிலும் இருக்கிறவர்களை பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலில் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் தரையிலே குனிந்து தரையிலே ஏதோ எழுதினார். என்ன எழுதினார் என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. பல விதங்களை நாம் யூகிக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. சற்று நேரம் கழித்து இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே ஒருவரும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குற்றம் நிகழ்ந்தால்
அவள் தனியாக அந்த குற்றத்தை செய்திருக்க முடியாதே. ஒரு திருடன் தனியாக திருடலாம். ஆனால் ஒரு விபச்சாரி எப்படி தனியாக தவறு செய்ய முடியும்? இவளை இழுத்து வந்தவர்கள் கையும் மெய்யுமாக பிடித்தார்கள் என்றால் அந்த ஆணையும் இழுத்து வந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி செய்யவில்லை. இவளைத்தான் இழுத்து வந்தார்கள். எப்படியாகிலும் இயேசுவிடம் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் இயேசு அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த பெண்ணுக்கு இரக்கம் காண்பித்தார். அந்த ஆண்மகன் அல்ல, இந்த பெண்மகள் தான் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்ளப் போகிறவள். எனவே ஆண்டவர் அவனை விட்டுவிட்டார், இவளை மாத்திரம் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். பல சமயங்களில் நாம் யோசிக்கிறோம் அல்லவா, இவர்களெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் விட்டுவிட்டார்கள், என்னை மாத்திரம் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? அந்த கஷ்டம் தானே உங்களை தேவனிடம் போக சொல்லுகிறது. அந்த கஷ்டம் இல்லை என்றால் தேவனிடத்தில் போயிருக்க மாட்டீர்கள் அல்லவா? தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த வழியில் அவர் செயல்பட முடியும்? உங்களிடத்தில் எவ்வளோ அன்பு காண்பித்திருப்பார். அந்த சமயங்களிலெல்லாம் தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்றால், இது போன்ற ஒரு சூழ்நிலையிலாவது நீங்கள் தேவனிடம் வருவீர்கள் என்றால் தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கத்தான் செய்கிறார். அதற்காக உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள் மேலே நீங்கள் கோபப்படாதீர்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் இயேசுவிடத்தில் வந்துவிட்டீர்கள். இந்த இயேசு உங்களை குற்றம் சொல்ல போவது இல்லை. அவர் மன்னிக்கிற தேவன். இந்த தேவன் மன்னிக்கிறவர் என்பதை அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார். இல்லை என்று பதில் சொன்னார். அப்போது இயேசுவானவர் சொன்ன வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்வது. நான் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பு சொல்லப் போவதில்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன். என் ஆண்டவர் இன்றைக்கு இதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஒருவேளை ஏதோ ஒரு தவற்றை செய்து மனதில் வேதனையோடு இருக்கிறீர்களா? நான் அவமானப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் வருந்துகிறீர்களா? அல்லது காரணம் இல்லாமல் கூட சில சமயங்களில் அவமானம் நேரிடலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள். தேவன் உங்களை குற்றவாளியாக தீர்ப்பது இல்லை. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். தேவன் அவளுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் இங்கே ஏற்படுத்துகிறார். இந்த பெண் யார் என்பதை குறித்து பலரும் பலவிதமாக விவாதிக்கிறார்கள். அது எனக்கு இங்கே முக்கியமில்லை. இந்த பெண் இனி தேவனுடைய பிள்ளையாக வாழ தகுந்த விதத்தில், தேவன் விரும்புகிற திட்டத்தை புரிந்து கொள்ள தகுந்த விதத்தில், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். பாவம் என்பது தேவனை பிரிந்து இருப்பதினால் நாம் செய்யக்கூடிய செயல்கள். பாவத்தன்மை என்பது நாம் தேவனை பிரிந்து இருப்பது. போ, இனி பாவம் செய்யாதே என்றால், போ, இனி தேவனோடு நீ இரு என்று சொல்லி அனுப்புகிறார். அதைவிட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என்னவாக இருக்க முடியும்? குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று எரேமியா பார்த்தார் அல்லவா? இங்கே இந்த பெண்ணை ஆண்டவர் வேறே பாண்டமாக வணைய தீர்மானித்தார். இன்னொரு முறை இயேசுவானவர் ஜெபாலயத்திற்கு சென்றிருந்தார். அங்கே ஒரு பெண்ணை பார்த்தார். அவள் கூனியாக இருந்தாள். 18 ஆண்டுகளாக அவள் கூனியாக இருந்தாள். அவளை ஒரு பிசாசு பிடித்து அந்த மாதிரி நிலைக்கு வைத்திருந்தது. அவளை பார்த்த உடனே ஆண்டவர் அவளை அழைத்து அவளை சுகமாக்குகிறார். அவளை சுகமாக்கியதை பார்த்த அந்த ஜெபாலய தலைவன் மிகுந்த கோபம் கொண்டு, நீங்கள் ஏன் ஓய்வு நாளிலே சுகமாகுவதற்காக வருகிறீர்கள்? வேலை செய்வதற்கு 6 நாட்கள் உண்டு, அப்போது வந்து பாருங்கள் என்பதாக அவன் கோபப்படுகிறான். இதை ஒரு வேலையாக அவன் பார்க்கிறான். சுகமாக்குதல் ஒரு நன்மை என்கிற எண்ணம் அந்த ஜெபாலய தலைவனுக்கு இல்லை. பல சமயங்களில் இந்த உலகத்திலே பக்திமான்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். சிறு சிறு காரியங்களில் அன்பை காட்டுவதற்கு பதிலாக குறை சொல்லுவதற்குத்தான் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தேவனுடைய சட்டங்கள், தேவனுடைய கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. மனிதனுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகளை மிகுந்த பாரமானவைகளாக மாற்றுகிறதுல இவர்களுக்கு மிகுந்த பங்கு இருக்கிறது. இயேசுவானவர் அப்போது அவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். இவள் ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாளே.
இவளை சுகப்படுத்த வேண்டியது அவசியம் அல்லவா என்று சொல்கிறார். அப்போது எல்லோரும் வெட்கமடைந்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. இங்கே ஆபிரகாமின் குமாரத்தி என்கிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அந்த காலங்களிலே பெண்களை இந்த யூதர்கள் மதிப்பது இல்லை. ஏன் இன்றைக்கு கூட அவர்கள் பண்ணுகிற ஒரு ஜெபம், காலை ஜெபம் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். நான் ஆங்கிலத்தில் வாசித்து தமிழில் சொல்லுகிறேன். Blessed are you, Hashem, King of the universe, for not having made me a Gentile. இந்த சர்வலோகத்தின் ராஜாவாகிய தேவனே, என்னை ஒரு பிரஜாதையனாக நீர் படைக்காததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். Blessed are you, Hashem, King of the universe, for not having made me a slave. என்னை ஒரு அடிமையாக படைக்காததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். Blessed are you, Hashem, King of the universe, for not having made me a woman. என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். எந்த அளவிற்கு இந்த பெண்ணை கேவலமாக இவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். தாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்பதில் யூதர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்த்து, 18 ஆண்டுகளாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை பார்த்து, இவளால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னார். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதையை இங்கே இயேசு கொடுத்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை சமுதாயம் உங்களை புறக்கணிக்கிறதா? தேவன் உங்களுக்கு மரியாதை கொடுக்க விரும்புகிறார். உங்களை ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் குமாரத்தியாக இந்த தேவன் பார்க்கிறார். ஒரு விசுவாச பிள்ளையாக தேவன் உங்களை பார்க்கிறார். அதுதான் அவருடைய பார்வை. உலகம் உங்களை கூணராக பார்க்கலாம், பயனற்றவர்களாக பார்க்கலாம். தேவன் அப்படி பார்ப்பது இல்லை. அந்த நாளிலே அந்த பெண்ணுக்கு ஓர் விடுதலை கிடைத்தது. குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக புனைந்தான். கூனியாக இருந்த அந்த பெண்ணை நிமிரச் செய்து தமக்காக ஒரு சாட்சியாக ஏற்படுத்தினார். இதே போன்ற இன்னொரு சம்பவத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். சவுல் ராஜாவை ஆண்டவர் இனிமேல் நீ ராஜாவாக இருக்க போவதில்லை என்று சொல்லிவிடுகிறார். உன்னுடைய காலத்திற்கு பிறகு நான் வேறே ராஜாவை நியமிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். வேற ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்று சொல்லி அனுப்புகிறார். அப்படியே அவன் பெத்லெஹேமுக்கு போகிறார். பெத்லெஹேமில் ஈசாய் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்படியாகத்தான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். எந்த பிள்ளை என்பதை ஆண்டவர் சொல்லவில்லை. நீ அங்கே போ, அவன் யார் என்பதை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால் அங்கே பெத்லெஹேமுக்கு வந்து ஈசாய் இடத்துல உன்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் தன்னுடைய பிள்ளைகளில் மூத்த 3 பேரை காட்டுகிறார். ஆண்டவர் அந்த 3 பேரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிடுகிறார். அடுத்து 4 பேரை காட்டுகிறான். அவர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஈசாய் ஒன்றும் சொல்லவில்லை. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்படி கேட்ட உடனே அவர் சொல்ல, இன்னொருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை கூப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கூட இந்த தகப்பனுக்கு இல்லை. குடும்பத்தாரால் முக்கியமற்றவனாக கருதப்பட்ட ஒரு மனிதனைத்தான் தேவன் தம்முடைய தேசத்தை ஆளப்போகிற ராஜாவாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஒருவேளை குடும்பம் உங்களை அவமதிக்கிறதா? நீங்கள் முக்கியமற்றவர்கள் என்று கருதுகிறதா? கவலைப்படாதீர்கள். இந்த தாவீது ஆடு மேய்க்கும்போது எவ்வாறு தேவனோடு பேசிக்கொண்டிருந்தானோ அதுபோல நீங்கள் தேவனோடு பேசுங்கள், தேவனை புகழ்ந்து பாடுங்கள், தேவனோடு நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். ஆடுகளின் பின்னே அலைந்து கொண்டிருந்த அந்த தாவீதை தேவன் தன்னுடைய தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்துகிறார். விபச்சாரி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து வந்த ஒரு பெண்ணை தேவன் வேறே பாண்டமாக வணைந்து அவளை மன்னித்து அனுப்பினார். கூனியாக இருந்த ஒரு பெண்ணை நிமிர்த்தி இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று வேறே பாண்டமாக வணைந்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனை ராஜா எனும் பாண்டமாக தேவன் வணைந்தார். ஆண்ட்ரூ கார்னகி
சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் வேறு நாட்டுக்கு சென்ற அந்த ஒரு மனிதனை உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக மாற்றினார். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. அவர்கள் மூலமாக தேவன் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களுக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தது போல உங்களை ஆண்டவர் வணைவதற்கு நீங்கள் ஒப்படைப்பீர்கள் என்றால் சிலவற்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். எரேமியாவுக்கு அந்த செயலை காண்பித்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களின் பிரச்சனை என்ன என்பதை 12ஆம் வசனத்தில் சொல்கிறார். நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடப்போம். எரேமியா 18:12. இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்? நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடப்போம். உங்கள் யோசனைகளின்படி நடப்பதை நீங்கள் விட்டுவிட்டு அவருடைய யோசனை என்ன என்பதை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குயவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி உங்களை வணைய விரும்புகிறான். உங்கள் யோசனை அல்ல, அவருடைய யோசனை நடக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 14ஆம் வசனத்தில், லீபனோனின் உறைந்த மழை வயல்வெளியின் கண்மலையிலிருந்து அற்றுப்போகிறது உண்டோ? லீபனோன் என்பது நம் நாட்டிலே இருக்கிற இமயமலையை போன்று பனிபடர்ந்த மலை. வெயில் காலத்திலும் அங்கே இருந்து தண்ணீர் வரும். அங்கே இருந்து தண்ணீர் வராமல் இருக்க போவது இல்லை. ஓடி வருகிற அந்நிய தேசத்து குளிர்ந்த தண்ணீர்கள் வடிந்து போகிறது உண்டோ? லீபனோன் வேற தேசத்தில் இருந்தது. அங்கே இருந்து வருகிற தண்ணீர்கள் குளிர்ந்த நீராக யோர்தானிலே பாய்கின்றது. அது வற்றி போகிறது உண்டோ? இல்லை. அதுபோல உங்களையும் நான் கைவிடுவது இல்லை. உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாம்? செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்களை பூர்வ பாதைகளாகிய அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. செப்பனிடப்படாத பாதைகள், அதாவது ஒழுங்கில்லாத பாதைகள் வழியில் நடக்கும்படியாக அவைகள் உங்களை தவறான பாதைகளை நடத்துகிறது என்று சொல்கிறார். அவைகள் என்றால் என்ன? அவைகள் என்பது அந்த மக்கள் வணங்கிய விக்கிரகங்களை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் விக்கிரகங்களை நம்புகிறீர்கள், விக்கிரகங்களை நம்பி நீங்கள் மோசம் போகிறீர்கள் என்று சொல்கிறார். சிலை வழிபாடு செய்ததை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எந்த சிலையும் வணங்குவது இல்லை, என்னிடத்தில் சிலை வழிபாடு இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். தாவீது ராஜாவை பார்த்தோம் அல்லவா? அதற்கு காரணம், தாவீது ராஜாவாக ஆனதுக்கு காரணம் சவுல் ராஜா ஒதுக்கப்பட்டது தானே. சவுல் ராஜா என்ன பண்ணினார் என்பதை பற்றி சொல்லும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவரிடத்தில் சொல்லுகிறார், முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். முரட்டாட்டம் என்றால் என்ன? தேவன் அவரிடத்தில் சொன்ன ஒரு செயலை செய்யாமல் தன் இஷ்டப்படி நான் பலியிடுவதற்காக ஆடுகளை கொண்டு வந்தேன், மாடுகளை கொண்டு வந்தேன் என்று சவுல் சொல்லுகிறார். ஒருவேளை நல்ல காரியமாக தெரியலாம், ஆனால் தேவன் சொன்னதை அவன் செய்திருக்க வேண்டும். அவர் செய்யாமல் அவன் முரட்டாட்டம் பண்ணியதினாலே அது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று சொல்கிறது. நாம் நம் யோசனைகளின்படி நடந்து நான் இப்படித்தான் நடப்பேன் என்று முரட்டாட்டம் பண்ணும்போது அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. அது நம்மை செப்பனிடப்படாத பாதைகளிலே நடத்தும். பூர்வ பாதை எது என்று கேட்டு அறிந்து அந்த பாதையில் செல்வது தான் நமக்கு வெற்றியை தரும். அப்போதுதான் அவர் விரும்புகிற பாண்டமாக நாம் இருப்போம். எதற்காக இந்த பாண்டத்தை அவர் உருவாக்க விரும்புகிறார்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். என்ன ஒரு பொக்கிஷம்! இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஒரு பொக்கிஷத்தை குறித்து பேசுகிறார். அந்த பொக்கிஷம் மண் பாண்டங்களாகிய நம்மில் வைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். தேவனுடைய வல்லமை நம்மில் செயல்படுகிறது. இது நம்மால் உண்டானதல்ல என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த பொக்கிஷம் நம்மில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். இந்த மண்பாண்டத்தை உருவாக்கி அதில் இந்த பொக்கிஷத்தை வைப்பதற்கே தேவன் விரும்புகிறார். இது என்ன பொக்கிஷம்? அதுக்கு முந்தின வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது தெரியும். சுவிசேஷம் எனும் பொக்கிஷத்தை உங்களிலே வைக்க தேவன் விரும்புகிறார். நற்செய்தி எனும் பொக்கிஷத்தை உங்களிலே தேவன் வைக்க விரும்புகிறார். அதற்கு ஏற்ற ஒரு மண்பாண்டமாக உங்களை உருவாக்க விரும்புகிறார். நாம் மண் பாண்டம் தானே என்று நாம் பொக்கிஷம் இல்லை. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொக்கிஷம்
தேவன் நம்மில் குடியிருப்பதனால வருகிற சுவிசேஷம். தேவன் நம்மில் குடியிருப்பதனால நம்மில் வெளிப்படுகிற தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமை உங்களையும் என்னையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்படைப்பீர்களா? ஒரு மனிதன் குடிகாரனாக இருந்தான். அவன் குடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது மனைவி பிள்ளைகளை எல்லாம் அவன் அடிப்பான். அவன் வருகிறான் என்பதை அறிந்தவுடனே பிள்ளைகள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். மனைவி கதவை திறந்த உடனே அடி எங்கே விழுமோ என்ற பயத்தோடு தான் கதவை திறப்பாள். உள்ளே வருகிறவன் இந்த பிள்ளைகளை எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தேடிப்பிடித்து அடிப்பான். ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்தார். நற்செய்தியை, சுவிசேஷத்தை கேட்டவன் மனம் திரும்பி குடிப்பதை விட்டுவிட்டான். வீட்டிற்கு வந்து கதவை திறந்தபோது எல்லோருக்கும் ஆச்சரியம். யாரையும் அவன் அடிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுக்கு தின்பண்டம் வாங்கி வந்திருந்தான். என்ன ஆயிற்று? நான் இயேசுவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அதனால நான் மாறிவிட்டேன், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், பிள்ளைகளே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை அடிக்க மாட்டேன், உங்களிடத்தில் அன்பாயிருப்பேன் என்றெல்லாம் சொன்னான். அதற்கு பிறகு அவன் இந்த இயேசுவை பற்றி பகிரங்கமாக பேச ஆரம்பித்தான். ஒரு நாள் இவ்வாறாக தெருவில் இருந்து தேவனை பற்றி அவன் பேசி கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஒரு நாத்திகன் இவனை பார்த்து வெகத்தாளமாக சிரித்து, எங்கே அப்பா அவனுடைய ஆண்டவர் இருக்கிறார் என்றெல்லாம் அவனை இகழ்ந்தான். அப்போது அருகில் இருந்த இந்த திருந்திய மனிதனுடைய மகள் சொன்னாள், எங்கே இருக்கிறார் ஆண்டவர் என்று பார்க்க வேண்டும் என்றால் நீ கொஞ்ச காலத்திற்கு முன்னாக என்னுடைய வீட்டிற்கு வந்திருக்க வேண்டும். அப்போது தான் இந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருப்பாய். ஒரு காலத்தில் குடித்து வெறித்து வந்து எங்களை அடித்த என்னுடைய அப்பா இன்றைக்கு மாறி எங்களை அன்பாக நடத்துகிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த தேவன் தான். இந்த தேவன் என்னுடைய அப்பாவின் மனதிலே இருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். அதை நீ பார்க்க வேண்டும் என்றால் வந்து பார், எங்கள் வீட்டிற்கு வா என்று சொல்லி அந்த சிறுமி அந்த நாத்திகனை பார்த்து பேசினாள். எங்கே இருக்கிறார் இந்த ஆண்டவர்? என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் வெளிப்பட்டால் தானே மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்பது தெரியும். நம்முடைய பாவங்களை விட்டு உன்னதமான நிலைக்கு நம்ம உயர்த்த தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஒப்படைப்பீர்களா? உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய திட்டப்படி நல்ல நிலையிலே வைத்து தம்முடைய வல்லமையை உங்கள் மூலமாக, இந்த மண்பாண்டங்கள் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த பொக்கிஷத்தை அதற்காகவே தேவன் நம்மிலே வைக்க விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாகிய கர்த்தாவே, நீர் யோசனையில் பெரியவர். உம்முடைய யோசனைக்கு நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய பார்வைக்கு சரியாய் காண்டபடி நீர் எங்களை நல்ல பானையாக வணைய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, வணைந்து இந்த பொக்கிஷத்தை எங்களிலே வைத்து, இந்த பொக்கிஷம் அநேகருக்கு உம்முடைய வல்லமையை பறைசாற்றுகிற பொக்கிஷமாக இருக்க தந்த விதத்தில் எங்களை மாற்றியறல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். 2 மண்பானைகள் இருக்கின்றன. ஒன்றிலே தங்க நாணயங்கள் இருக்கின்றன, அடுத்ததிலே அப்படி எதுவும் இல்லை. இந்த 2 பானைகளில் எது விலையேற பெற்றது என்று சொல்லுவோம்? எந்த பானையில் தங்க நாணயங்கள் இருக்கின்றதோ அதைத்தான் விலையேற பெற்றது என்று சொல்லுவோம். பானையில் ஒன்றுமில்லை, பானையில் என்ன இருக்கிறது என்பதை வைத்துதான் அதற்கான மதிப்பு இருக்கிறது. தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்கிறார் பவுல். மண்பாண்டங்களாகிய நம்மில் தேவன் இருந்தால் நாம் மதிப்புள்ளவர்களாக மாறுவோம்.